ஷேய் பிரம்மா எல்ராட்டி சனி வேலை எப்படி இருக்கு? திருச்சியில் மாநாடு போட்டான், பஸ்ஸு பூரா உருண்டுட்டு ஓடுது, வேன் உருண்டுட்டு போகுது, டூ வீலர் உருண்டுட்டு ஓடுது, ஃபோர் வீலர் உருண்டுட்டு போகுது. இன்னும் மேடையில் உட்காந்துருப்பான். 2 கட்சிக்காரன் குடும்பம் பூரா உட்காந்துருக்கோம், பெண்ணு ஆணும். அப்படியே உயிர் தடத்தை கிழிச்சி எறிவான். இப்போ அப்படித்தான் இப்போ குதிரை விடணும். இப்போ இந்த செத்த பேய் பேப்பர் எரிச்சாச்சுன்னா பணம் கொடுத்து கூட்டு போகிறான்ல, இந்தாடா 800 ரூபா கூட 1000 ரூபா கூட, ஓடியாடா வண்டியில் ஏறா உட்காரா, ஓடியாடா கொடியை தூக்குடா. இப்போ கடிக்க குதிரை விடணும். எப்படி ஆடு மாடு கோழி பறவைகளை அடித்து தின்னு கடிச்சு எலும்பை கடிச்சு திங்கானா அந்த மாதிரி மார்க்கத்தில் அரசியல்வாதியார் அப்படியே வெதரை கடிக்க விடுவான். கடவுள் வெதரை கடிக்க விடுவான், மூஞ்சி முகரையை அப்படியே கை காலை பிச்சு எரிய விடுவான். இப்போ தான் இந்த விளையாட்டு ஆரம்பம். முக்கால் சத்தியம் என்னப்பா பாரு என்னது இன்னொன்று என்னப்பா கேட்டா? இப்போ பேப்பர் எரிச்சாச்சுன்னா அரசியல்வாதி இப்போ ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கானோ, MP MLA பெண்ணு ஆணுமா ஆடுதா, முதலமைச்சர், டெல்லி டு தமிழ்நாடு, குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர் எல்லாம் அப்படியே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கல, அந்த உயிர் தடத்தில் போய் பணம் வரணும்னு அப்படியே கிழிச்சு அப்படியே எரிய விடுவான் கடவுள். முக்கால் சத்தியம். பெண்ணு ஆணு நிதியமைச்சருக்கெல்லாம் சொல்ல முடியாது, அங்கே டெல்லியில் கிழிச்சு அப்படியே உட்காந்து கூட்டத்தில் உட்காந்துருப்பான். மந்திரியை கிழிச்சு எறிஞ்சிடுவான், பிரதமர் மோடியும் கிழிச்சு எறிஞ்சிடுவான். அவன் ஏற்கனவே பொண்டு வைப்பே பிரதமர் மோடி பொண்டுவனை கேடு கட்ட பொண்டு வைப்பே. இவன் முண்டச்சி, இந்த முண்டச்சி பொண்டுவனை உட்காந்தா பூமி எப்படி அழிக்கத்தானே செய்வான் பேப்பரை விட்டு. இந்த உயிர் வாழ்றதுக்கு என்னடா கொடுத்துருக்கான் கடவுள். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா பரமா எல்ராட்டி சனி இன்னைக்கு பேப்பர் எரிய போகுது. பேப்பர் செத்த பேப்பர். அந்த செத்த பேப்பர் எரிஞ்சா என்ன ஆகும் பார்த்தா ஒவ்வொருத்தனையும் கடிக்க விடுவான். வீட்டுகளில் ஆதார கார்டில் இருக்கிறவன் அப்படியே வீட்டில் இருப்பான், நல்லா இருப்பான், பொண்டாட்டி போய் அந்த உயிர் தடத்தில் போய் கடிப்பான். பணம் வரணும்னு. ஏடிஎம் மாதிரி வச்சுருக்காளா பெண்ணு ஆணு. இந்த பம்பு தண்ணி அடிக்கானா பம்பு மாதிரி வச்சுருக்கானா பெண்ணு, இப்படி போய் மாற்றி கடிப்பான். கடிக்கல அப்படியே கடிச்சு என்னப்பா போத அதான் போத அடிக்கான கோட்ரு 150 ரூபா கோட்ரு கொடு, 200 ரூபா கோட்ரு கொடு, 300 ரூபா கோட்ரு கொடுன்னு அடிக்கான அந்த கோட்டில் போதை ஏற்றுவான். அந்த போதை எல்ராட்டி சனி அப்படியே ஏற்றி விடுவான். அதே பாட்டில் எரிக்கணுமான்னு கேட்கணும். அந்த போதை பாட்டில் எரிச்சாச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே கடிக்க விட்ருவான். அது எரிக்கணும்ப்பா. நான் கேட்கேன் ஈஸ்வரன்ட்ட கேட்கேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கான் பூரா, அங்கே கடலுக்குள்ளே பூரா எல்லாம் இப்போ பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கண்டார் வலிமை அரசியல்வாதி உலக நாடு அழிச்சு வச்சுருக்கான். இந்த செம்மத்தில் அரசியல்வாதிக்குமே ரத்தம் பூமியில் சிந்தணும், அப்படியே பிச்சு எரியணும். முக்கால் சத்தியம்பா.